ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 490 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இது எப்போ லான்ச் ஆக போகுது, ப்ரைஸ், அப்புறம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டு இடையில இப்படி தான் சொல்லியிருப்பேன், ப்ரைஸு எப்போ லான்ச் இதெல்லாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டியூக் 490 பார்த்திங்கன்னா 490cc இன்ஜின் தான் 490cc ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பவர் பார்த்திங்கன்னா 43.5 பவரும் 13.7 Nm டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கூட சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பைக்கு எதுக்கெல்லாம் ரைவலாக வரப்போகுன்னு பார்த்தீங்கன்னா, BMW G310RR இருக்குல்ல, அந்த பைக்கும் பெனிலி 302S ஒரு பைக்குக்கும் வேறு அவங்க பிராண்ட்லேயே KTM டியூக் 390க்கும் அந்த பைக் ரைவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த 490 390cc எதுக்குன்னு தெரில, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லீப்பர் கிளச்சு அவைலபிளாக இருக்க போது. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 25 per liter கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சான்ஸ் கம்மி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம கையிலும் இருக்குது ஓட்டுறதை பொறுத்து. பைக்கோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 200 தாராளமாக போக முடியும், அதுக்கு மேலேயும் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சிங்கிள் டிஸ்க்கும் டியூல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4 lakh எக்ஸோரூம் ப்ரைஸ் ஆட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 செப்டம்பரில் தான் இந்த பைக் லான்ச் ஆகும் அப்படின்னு இன்னைக்கு அலௌன்ஸ் வந்திருக்கு. பார்ப்போம் எப்போ லான்ச் ஆகுன்னு. அதுமாதிரி லுக் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்பவே ஒரு ரெக்கடான லுக்கில் தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் பைப் எல்லாமே ரொம்பவே ஸ்டைலிஷாக வெளியெல்லாம் தெரியும், சூப்பராக இருக்குது. பைக் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. கலர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட அதே சிக்னேச்சர் கலரில் தான் வரப்போகுது. KTM சிக்னேச்சர் கலரில் தான் வரப்போகுது. பார்ப்போம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸில் வருது, அவங்க சொல்கிறது தான் வருது, அதோடைய டிஃப்ரென்ஸாக எதாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 2026 வரை வெயிட் பண்ண வேண்டியதான் இந்த டியூக் 490க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டனில் சந்திக்கலாம். பாய்.